வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தாவேகாவிற்கு வெளிப்படையான அழைப்பையை விடுத்திருக்கிறது அதிமுக. திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் தாவேகாவை காப்பாற்ற முடியாது, சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு ஆர்பி உதயகுமார் அழைப்பை விடுத்திருக்கிறார். ஏற்கனவே திரைமறைவில் பேசப்பட்டது, பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்திகள்லாம் வந்த சூழலில் இந்த அழைப்பு அப்படின்றது பொது வழியில் விடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இதற்கு முன்னதாகவே நம்ம பார்த்தோம், தாவேகா கொடிகள் அதிமுக கூட்டத்தில் தென்படுவதையும் நம்ம பார்த்தோம். மெல்ல மெல்ல தாவேகா அதிமுக கூட்டணியை நோக்கி நகர்கிறதான்ற கேள்விகள் ஒருபுறம். அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைந்தால் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒரு அரசியல் கட்சி நடத்தணும் அப்படின்னா அது கடுமையான காரியம் அப்படின்னு அமைச்சர் திரு துரைமுருகன் உள்ளிட்டோர்லாம் விஜயை நேரடியாக குறிப்பிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவுடைய இந்த கூட்டணி அழைப்புக்கு இதுவரை தாவேகா மறுப்பும் சொல்லவில்லை, சம்மதமும் சொல்லவில்லை. அப்படின்னா மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறியா? அதிமுகவின் கூட்டணி அழைப்பை ஏற்பாரா விஜய்? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. நம்முடைய அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ரவிராஜா குழந்தைவேலு நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஷ் நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து விசிக துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கே.சி. பழனிசாமி திரு கே.சி. பழனிசாமி, அதிமுக கூட்டணியிலிருந்து ஒரு வெளிப்படையான அழைப்பு வந்திருக்கிறது. முன்னாடிலாம் திரைமறைவில் பேசுவாங்க அல்லது பேச்சுவார்த்தைகளுக்கு குழு அமைக்கப்படும், ஆனால் ஒரு வெளிப்படையான அழைப்பு வந்திருக்கிறது. எப்படியாவது திமுக அரசை வீழ்த்தணும் அப்படின்னு ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கார். இந்த கூட்டணி அழைப்பை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் கடந்த காலங்களில் எப்படி அதிமுக திமுகவை வீழ்த்தியது என்கிற வழியில் மட்டுமே அதிமுக பயணிக்க வேண்டும். 2016 தேர்தலில் முக்கோண போட்டி இருந்த போதும் கூட ஜெயலலிதா அம்மா அதிமுகவை தனித்து நின்று வழிநடத்தி மீண்டும் ஆட்சி கட்டிலில் தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆளுகிற வகையில் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார். அப்ப தாவேகாவை பாதுகாக்க வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு வாங்கன்னா, நீங்க முதல்ல அதிமுகவையே இன்னும் பாதுகாக்கலையே. நீங்க தாவேகாவை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும், நீங்க முதல்ல அதிமுகவை பாதுகாக்கணும். இது சொல்றது எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு ஸ்டாலினோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எங்களுக்கு திமுகவால பெரிய ஆபத்தெல்லாம் வராது, நீங்க உங்களை பாதுகாக்கணும்னா நீங்க எங்க பக்கத்துல வந்துருங்க என்கிற இந்த அழைப்பு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையினுடைய பலகீனம். அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் பலகீனமாக இருக்கிறது. இல்ல, முந்தைய வரலாறுகளே பாருங்க, அதிமுக எதிர்கட்சியாக இருந்த பிறகெல்லாம் ஒரு மெகா கூட்டணியோட தான் போயிருக்காங்க. நீங்க சொல்றது 2016 மட்டும் தனித்து போட்டி 7 சின்ன கட்சிகளை கூட்டணிக்கு வச்சுக்கிட்டாங்க. எப்பெல்லாம் எதிர்கட்சியாக இருந்திருக்காங்களோ மெகா கூட்டணிக்கு போயிருக்காங்க. கூட்டணி கட்சியுடைய அலுவலகத்திற்கெல்லாம் போய் ஜெயலலிதா அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது அதிமுக எதிர்கட்சியாக இருந்த காலத்தில் மற்ற கட்சிகள் அதிமுகவை தேடி கூட்டணிக்காக வந்திருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா மற்ற கட்சியினுடைய அலுவலகங்களுக்கு சென்றிருக்கலாம், ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் கேன்வாஸ் பண்றதுக்கு நீங்க எல்லாம் தயவு செஞ்சு எங்களோட வந்து சேர்ந்துருங்க என்று கேன்வாஸ் பண்றதுக்கு இதுவரைக்கும் அவங்க எந்த ஒரு மாற்று கட்சிகளுக்கும் சென்றதில்லை. மாறாக நாங்க கூட்டணியில சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் இடம் கொடுங்க என்று தான் அதிமுகவை நோக்கி அவர்கள் பயணித்திருக்கிறாங்க. அடுத்து ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமை தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அப்பதான் அவர் ஜெயிக்க முடியும்னு. 4.5 ஆண்டு காலம் ஆச்சு. இதே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சென்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்னாரு, 14 அமைச்சர்கள் மேல ஊழல் அப்படின்னாரு,
90 நாளில் சிறை செல்வார்கள்னாரு, சிறப்பு நீதிமன்றம் அமைப்பேன்னாரு. இன்னைக்கு சாயந்தரம் இப்பதான் உங்க தொலைக்காட்சியில ஸ்க்ரோலிங் ஓடுது. வேலுமணி அவர்களது தொடர்புடைய நிறுவனங்கள்லையும் எடப்பாடி பழனிசாமி தொடர்புடைய நிறுவனங்கள்லையும் 4.5 வருஷம் கழிச்சு ஊழலை கண்டுபிடிச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களாம். ஒன்று, இது அதிமுகவை பழிவாங்குகிற செயல், இல்ல திமுகவுக்கு மாற்று எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் என்று மறைமுகமாக இது எடப்பாடி பழனிசாமிக்கு உதவி செய்கிற செயல். உண்மையிலேயே ஊழல் பிராக்டிகலா பாருங்க. நீங்க உங்க வாதத்துக்கே வர்றேன். சரி, ஓகே, 2 பேருமே பலவீனமா இருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த 2 பேரும் சேர்றப்போ அரித்மெட்டிக்கா திமுகவுக்கு எதிரான வாக்கள் ஒன்று சேரும்ல, அந்த நம்பர்ஸ் வெற்றிக்கு அழைத்துட்டு போகும்ல. அதாவது இது சரியான அரசியல் புரிதல் இல்லாதது. நீங்க உதயகுமார் என்ன சொல்றாரு, நீங்க பவன் கல்யாண் மாடலை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. பவன் கல்யாண் அடிப்படையில் இந்துத்துவ சித்தாந்தங்கள்ல அவருடைய கட்சியை துவக்கினார். சந்திரபாபு நாயுடு பாஜக கூட கூட்டணி வச்சாரு. அந்த இந்துத்துவ சித்தாந்தங்கள்ல பவன் கல்யாண் இருந்ததுனால அவர் அந்த கூட்டணியில ஐக்கியமாயிட்டாரு. விஜயினுடைய பலமே பாஜகவினுடைய இந்துத்துவ சித்தாந்தங்களுக்கு, மத கோட்பாடுகளுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடு. விஜயினுடைய செல்வாக்கு பெரிதா இல்ல பாஜகவினுடைய எதிர்ப்பு பெரிதான்னா, விஜய் பாஜக கூட்டணியில போய் சேர்ந்தார்னா அது மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ விஜய் தரைமட்டமாகி விடுவார். அவரது அரசியல் வாழ்க்கை அஸ்தமனித்து விடும். அப்ப ஆன்டி பிஜேபி ஓட்டு பூரா, ஆன்டி மைனாரிட்டி ஓட்டு பூரா, இந்த ரெண்டும், ஆன்டி பிஜேபி வேற ஆன்டி மைனாரிட்டி வேற, இந்த ரெண்டும் திமுகவோட போய் கன்சாலிடேட் ஆயிடும். அதனால திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த ஐடியா இவங்க கொடுக்கறாங்க. பட் விஜயுடைய ரசிகர்கள் ஒரு 10% இருக்க மாட்டாங்களா? டிஎம்கே இந்த சிறுபான்மையினர் ஆன்டி பிஜேபி ஓட்டு தவிர்த்து அது இங்க கூடாதா? இல்ல, நிச்சயமாக அது பலன் நிச்சயம் உங்களுக்கு நிச்சயமாக விஜய்க்கு ஒரு 15%, 20% இருக்குதுன்னு வச்சீங்கன்னா, நீங்க எடப்பாடி பழனிசாமி நான் ஈவன் பாசிட்டிவா கூட சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? கரூர் விஷயத்துக்கு அப்புறம் விஜய் உங்களை கூப்பிட்டார உங்களை ஆதரிக்க சொல்லி, கரூர் விஷயத்துல முதல் நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி சரியா எடுத்தார். விஜய் அவர்கள் இதுல பாடம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்து நம்ம என்ன சொல்லணும்? அந்த விஷயத்தை புறம் தள்ளிவிட்டு எதிர்க்கட்சி அரசியலை, திமுகவுக்கு எதிரான அரசியலை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக முன்னெடுத்து, இப்ப தன் வசம் ஒரு 60% இருக்கு, விஜய் வசம் ஒரு 25-30% இருக்குதுன்னா, அந்த ஆதரவு திமுக எதிர்ப்புக்கு 2 பேரும் திமுக எதிர்ப்பு தான். ஆனால் ஒரு எதிர்ப்பு மட்டும்தான் வெற்றி பெறும், இன்னொரு எதிர்ப்பு சிங்கிள் டிஜிட்ல போயிடும். அப்ப எடப்பாடி பழனிசாமி தன்னை வலுப்படுத்துவதில், அதிமுக கட்சியை வலுப்படுத்துவதில், அதிமுக கட்சியை ஒன்றுபடுத்துவதில், ஒரு வலிமையான அதிமுகவை கட்டமைப்பதில் அவர் முன்னேறி சென்றிருந்தால், ஒருவேளை விஜயே கூட அந்த அதிமுகவை தேடி வந்திருக்கிறார். மாறாக இவர் என்ன சொன்னாரு? விஜய்க்கு ஊதுகுழலை போல விஜயனுடைய பிரச்சார பீரங்கியாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். விஜய்க்கு நல்லது, அவர் தன் பலத்தை உயர்த்திக் கொள்வார். ஆனால் அதிமுக பலகீனப்படுகிறது. கேட்போம் நான் திரு ரவிராஜாட்ட. அதிமுக வெளிப்படையாக அழைப்பு விடுப்பது அப்படின்றது ஒரு பலவீனத்தை காட்டலையா? நீங்க அதிமுக தலைமைத்துவம் இதெல்லாம் இப்ப கேள்விக்குறாங்களையான்னு திரு கேசிபி கேட்கிறேன். அவர் உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறது தன்னுடைய சொந்த கருத்து, பொதுப்படையான கருத்து தான் சொல்லியிருக்காரு. கட்சியோட கருத்துன்னா, இப்போ எடப்பாடி அவர்கள் டைரெக்டாக அவர் அழைப்பு விடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் அவரை கருத்துக்கு கட்சியில மாற்று கருத்தும் இல்லை. இல்லை மாற்று கருத்துங்கிறது, அதாவது அவருடைய கருத்து சூழி போடப்பட்டு விட்டதுன்னே வெளிப்படையா சொல்றாரு. இப்போ ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கு, அந்த கூட்டத்தில் அந்த கட்சியோட கொடி காமிக்கிறாங்க, அந்த விஜய் கட்சியோட கொடி காமிக்கிறாங்க. அப்போது அவங்க தொண்டர்கள் சில முடிவுகள் எடுத்திருக்காங்கங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் அது. அதாவது தன்னுடைய கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வருகிறது, ஆபத்து வரும்பொழுது எல்லாரும் இவரை வீழ்த்த வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று நினச்சி தான் எல்லாருமே மூவ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. அப்போது நமக்கு யார் ஆதரவாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தவழ்கிற குழந்தையோ இல்லை ஒரு நடக்கிற வயதில் இருக்கிற ஒரு குழந்தையோ நினைக்கிறது இயல்பான விஷயம் இல்லையா? அப்போ
அரசியல் மட்டும் பார்க்காம மனித நேயத்தோடு அவர் வந்து சில பிரச்சனைகளை மாட்டியிருக்காரு, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு அப்படின்னு தெரிந்து ஒரு மூத்த அரசியல்வாதியாக தந்தை போல ஒரு அறிவுரை சொல்லும் விதமாக தான் அவர் வந்து அந்த பேச்சு அவர் கொடுத்தது வந்து பதில் சொன்னது கரூர் விஷயத்துக்கெல்லாம். மற்றபடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியும் எதிர்பார்த்து காத்திருந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில் ஒருபோதும் இல்லை. எப்பொழுதுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு மாபெரும் மிகப்பெரிய இயக்கம். இல்ல இந்த டாக் முன்னாடியே விஜய்க்கு துணை முதல்வர் 80 சீட்டு அப்படின்லாம் வந்தப்போ ஒரு மறுப்பு தெரிவிச்சாங்க. இப்போ 2வது முறையா வருது. இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அரசியல் கணக்கு போடுறீங்களோன்னு முதலமைச்சரே கேட்கிறார். கூட்டணிக்கு ஆழ்வல் முதலமைச்சர் கேள்வி எல்லாம் கேட்குறீங்களா? இல்ல, முதலமைச்சர் சட்டப்பேரவை நடக்கும் பொழுதே என்ன பேசுறாரு? சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனையை பத்தி பேசாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்கு திடீரென்று டெல்லி சென்றார் அந்த பிரச்சனையை எழுப்புறாரு. 3 கார் ஏறி மாறி போனாரு, ஏன் 4 கார் ஏறி மாறி போனாரு? இந்த பிரச்சனைக்காக சட்டசபை கூட்டவில்லை. சட்டசபை கூட்டப்பட்டது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பதற்காகவும் நல்ல எதிர்காலத்தை காட்டுவதற்காகவும் வழி வந்து நல்ல வழி காட்டுறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவர் அந்த பிரச்சனையை விட்டுட்டு அரசியலை நோக்கி போகிறார் என்றால் தன் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியே தெரியாமல் இருப்பதற்கும் வேறு ஒரு செய்தியை பரபரப்பாக்குவதற்கும் அதன் மூலமாக ஒரு டைவர்சிஃபிகேஷன் கொடுப்பதற்காக தான் அந்த செயலை செய்திருக்காரே தவிர அது வந்து சட்டசபையில பேச வேண்டிய விஷயமும் கிடையாது, அவசியம் கிடையாது, தேவையும் கிடையாது. நாங்க யாரோடு கூட்டணி வைத்தால் அவருக்கு என்ன பிரச்சனை? கூட்டணிக்கான உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு தான் முதலமைச்சர். இல்ல, நாங்க என்ன சொல்றோம், தெளிவா சொல்றோம். நாங்க வந்து 54வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறோம். தொடர்ந்து 31 ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறோம் தமிழகத்தை. 2 முறை 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆண்டு இருக்கிறோம் என்கிறது ஒவ்வொரு முறையும் தெளிவாக ஆணித்தரமாக சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் யாரை நாடி வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அண்ணன் பழனிசாமி இவர் எடப்பாடி இவர் கேசி பழனிசாமி அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் வந்து இன்னைக்கு ஒரு விஐபியா உட்காந்து இங்க முன்னாள் எம்பியா பேசிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. புரட்சி தலைவரால் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார், சட்டமன்ற உறுப்பினரானார், நாடாளுமன்ற உறுப்பினரானால் இன்னைக்கு வந்து அதிமுக பேசுறாரா இல்லை எதிர்த்து பேசுறாரா அது அவருடைய கருத்து. அதை வந்து மாறுபட்ட கருத்துன்னு நான் சொல்ல விரும்பல. நான் என்ன நினைக்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியிடமும் போய் கெஞ்சி கூத்தாடி ஆட்சி அமைக்க வேண்டிய நிலை எந்த நாளும் ஒருபொழுதும் ஏற்படாது. அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்வதற்கு இபிஎஸ் அவர்கள் முடியல, கஷ்டப்படுறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இபிஎஸ் அவர்களை தவிர வேறு யாரிடம் கொடுத்திருந்தாலும் இந்த நிலையில் கட்சியை மிக வலுவாக வைத்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட முயற்சியை யார் எடுத்திருந்தாலும் அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடி இருப்பார்கள். அதுதான் உண்மை. அவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் 33,000 போராட்டம் நடக்கும் பொழுது 4.5 வருட ஆண்டு காலம் வந்து ஆட்சியை சிறப்பாக கொண்டு சென்று கொரோனா காலங்களை வந்து கடந்து சென்று மிக சிறப்பாக ஆட்சி செய்து ஒரு முதலமைச்சர் திடீர்னு தான் ஒரு முதலமைச்சர் ஆகிறார். அவர் ஒன்றும் முதலமைச்சர் கேண்டிடேட்டா வந்து முதலமைச்சர் ஆகல. ஒரு தலைவர் இறக்கும் பொழுது அந்த இடத்தை நிரப்ப வேண்டிய இடத்துல எத்தனை பேர் முன் வந்து அந்த பதவி ஏற்பார்கள் என்றால் அந்த பதவிக்காகவும் பகட்டுக்காகவும் சொகுசுக்காகவும் வருவாங்க. ஆனா சுமைகளை சுமப்பதற்காக முள்கிரீடத்தை தலையில் ஏற்றுக்கொள்வதற்காக யார் வருவார்கள் என்றால் யாரும் வரமாட்டார்கள். பார்ப்பதற்கு பெரிய விஷயம் மாதிரி தெரியும், உள்ள போய் வேலை செஞ்சு அதை நடத்தி பார்த்தா தான் தெரியும். ஒரு கட்சியை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு அந்த கேசி பழனிசாமி எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் ஓபிசியும் பார்த்திருக்காரு, இபிசியும் பார்த்திருக்காரு, அம்மாவையும் பார்த்திருக்காரு, புரட்சி தலைவரையும் பார்த்திருக்காரு. அவர் இப்படி பேசுவது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கு. குறுக்கீடு மட்டும் அதாவது கட்சியினுடைய வலு என்றால் தேர்தலில் வெற்றி பெறுவது மட்டும்தான் கட்சியினுடைய வலு, தலைவருடைய வலு. எந்த தேர்தலிலும் வெற்றி பெறாத ஒருவர் வலுவானவர் என்று யாரும் பேச மாட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, மனிதாபிமானத்தோடு நாங்கள் விஜயை அழைக்கிறோம்னா தேர்தல் வெற்றி உங்களுக்கு முக்கியமா? விஜய் என்ன உங்க மாமா மச்சானா? போய் நீங்க தனியா மனிதாபிமானத்தோட கொஞ்சம் கொலாவுங்க. இங்க அரசியல் வியாபாரம் செய்ய வரவில்லை. நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்யவில்லை. முதலில் ஒரு அரசியல் கட்சிக்கு மனிதநேயம் தேவை. மக்களை காப்பதற்கு மனிதநேயமாக இருக்கிறவர்கள் தான் தலைவர்களாக வர முடியும். வியாபாரம் செய்வதற்கோ இங்க கடை விரிப்பதற்கோ யாரும் வரவில்லை. அதற்கு தினகரன் இருக்கிறார், சசிகலா இருக்கிறாங்க, இன்னும் மீதி இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இதை பேசுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மனித நேயத்தோடு செயல்படும் என்பது புரட்சி தலைவர் வகுத்த விதியில் அதுவும் ஒண்ணு மாதிரிதான். மக்களுக்காக தான் கட்சி, ஆட்சி பிடிக்கணுங்கிறதுக்காக கட்சிங்கிறது 2வது பட்சம் தான். மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டும். மக்களுக்காக குரல் கொடுப்பதிலோ மனித நேயத்தை பேசுவதோ தவறு என்று சொன்னால் அதுவே அரசியல் இல்லை. நீங்க பேசுறது நியாயமே கிடையாது.
விஜயை அழைப்பது நோக்கம் என்ன? நாங்க யாரை அழைக்கணும் அவசியம் கிடையாது. எங்களுக்கு கிடையாது. தேர்தல்ல கூட ஜெயிக்கல. முன்னேற்ற கழகம் தேவைப்பட்டால் தனித்து தேர்தலை சந்திக்கக்கூடிய வலுப்பெற்ற கழகம் தான். தேர்தல்ல ஜெயிச்சிருக்கீங்களா? சார் ஜெயிக்கிறேன் தோக்குறேங்கிறது எல்லாருக்குமே பொருந்தும். திமுக கிட்ட இந்த கேள்வி கேட்க வேண்டியதானே? 10 வருஷம் நீங்க எப்படி தோத்தீங்கன்னு 77 இருந்து 87 வரைக்கும் நீங்க தோத்தீங்களா ஏன் கேள்வி கேட்க வேண்டியதானே? திமுகவை அம்மா இருக்கும்போது 10 வருஷம் ஆட்சியில் இல்லையே, அந்த கேள்வி கேட்க வேண்டியதானே? அந்த கட்சி இப்ப எப்படி ஆட்சி அமைச்சது அதை நீங்க பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க? திமுக என்ன தன்னுடைய சுயபலத்தை கண்டிப்பா காத்துக்கிட்டா? எத்தனை பேர் கூட வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சு இன்னைக்கு ஆட்சி பிடிச்சு நீங்க மறுக்க முடியுமா? என்னமா திமுக சுயபலத்தை ஜெயிச்ச மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க? பேசுவோம். நான் திரு வன்னியர் சிட்டு 10 வருஷம் அடிமேல அடி வாங்கி ஓடி டெபாசிட் காலியானதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஓகே ரவிராஜ் திரு வன்னியர் இங்க அடிப்படையில தாவேக கூட்டணிக்கு சார் வந்து நீங்க கூட்டணிக்கு வாங்க, தனிப்பட்ட அழைப்புன்றாரு. ஆர்பி உதயகுமார் அழைச்சிருக்காரு, தனிப்பட்ட அழைப்புன்றாரு. திருவன்னியர்ஸ் தாவேக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா அங்கே திமுக முன்னிறுத்தப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு வந்தா தாவேக எதிர்காலம் அவ்வளவுதான் அப்படின்னு. சோ திமுகவை ஒரு எதிரியாக சித்தரித்து தாவேகாவை அதிமுக கூட்டணிக்கு இழுக்க பார்க்குறாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து மரியாதைக்குரிய அண்ணன் பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை இங்கே வந்து சொன்னாங்க. 2016 எப்படி வந்து அதிமுக ஆட்சி பிடித்ததோ அப்படி செயல்படுவது நல்லது அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு அவர் ஏற்கனவே அதிமுகவில் இப்போது அதிமுக தான் நினைக்கிறேன் அவர். நான் அதிமுகவுடைய உண்மை தொண்டராக தான் நான் வந்து அவரை பார்க்குறேன். அவர் அப்படி ஒரு செய்தியை வந்து சொன்னது நான் மிக முக்கியமான செய்தியாக பார்க்குறேன் இந்த விவாதத்தில். ஏன்னா அன்றைக்கு மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையாராக இருக்கட்டும் அல்லது வந்து அதற்கு முன்பு எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் வந்து திராவிட சித்தாந்தத்தை தான் அவர்கள் முன்வைத்து அவர்கள் தன்னுடைய அரசியலை முன்வைத்தார்கள். அதை ஒட்டி தான் அவர் செயல்பட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து திராவிட கருத்தியல் தான், ஆரிய கருத்தியல் இங்கே எடுபடாது, பார்ப்பனிய கருத்தியல் இங்கே எடுபடாது, சனாதன கருத்தியல் இங்கே எடுபடாது என்கிற அடிப்படையில் தான் இந்த அதிமுக என்கிற அந்த ஆட்சி தொடர்ந்து வந்து தக்க வைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அதுதான் வந்து அண்ணன் பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு. இப்பொழுது மிக முக்கியமாக இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரிய சித்தாந்தத்தோடு, சனாதன சித்தாந்தத்தோடு, பார்ப்பனிய சித்தாந்தத்தோடு கொஞ்சி குழாவி திராவிட கருத்திலே அந்த சித்தாந்தத்தை நீர்த்து போக வைத்து இன்றைக்கு அவர்கள் அதிமுக பாஜக என்கிற கூட்டணியில் இருக்கிறார்கள். 2024 மரியாதைக்குரிய அண்ணன் பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று வெளிப்படையாக அறிவித்தார்கள். ஏனென்றால் 2021 அவர் வந்து எந்த அடிப்படையில் வந்து கூட்டணி வச்சாங்க, எப்படி தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறத அவர் பல இடங்களில் பேசுகிறாங்க. பாஜகவினுடைய அன்றைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை போன்றோர் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஜெயலலிதா அம்மையார் ஊழல்வாதி என்றே அவர் வந்து கொச்சைப்படுத்தினார், எம்ஜிஆர் அவர்களையும் கொச்சைப்படுத்தினார். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக பாஜக அப்படிங்கிற கூட்டணி அமைந்த உடனே மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படையாக சொன்னார்கள், தமிழ்நாட்டில் இனி நாங்கள் அந்த அண்ணாமலை பதவியில் இல்ல அதுக்கான அழுத்தத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு தெரியும். வெளிப்படையா சொல்லனாலும் தெரியும்ல. அந்த கூட்டணி உருவாகாமல் அதிமுக பாஜக பிரச்சனைக்கு காரணமா அன்னைக்கு அண்ணாமலை இருந்தார். அந்த அண்ணாமலை இன்னைக்கு தலைவரா இல்ல அது இல்ல. ஆனால் இப்ப இந்த கூட்டணி அமைத்த பிறகு மெகா கூட்டணி அமைக்க போகிறோம், நாங்கள் தான் வந்து வெற்றி பெற போகிறோம் என்று மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணி அமைத்த பிறகு சொன்னார். இதுவரை அப்ப இந்த கூட்டணி அமைத்த பிறகு, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி அமைத்த பிறகு நாங்கள் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் என்று அவர் சொன்னார். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து மாநாடு கூட்டிய பிறகு 2024க்கு பிறகு தான் அவர் வந்து மாநாடு கூட்டுறாரு. ஏன்னா 2024க்கு முன்பே நாங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பங்கெடுக்கலை. அதற்கு பிறகு அவர் வந்து விக்கிரவாண்டியில் வந்து தன்னுடைய மாநாடை கூட்டும் பொழுது என்னோடு வருபவர்களுக்கு அவர் சொல்கிறார், என்னோடு வருபவர்களுக்கு நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை அவர் வந்து முன் வச்சார். அப்படியே ஒரு ஆசை வார்த்தை காட்டினார். இதுவரை விஜயோட யாரும் கூட்டணி வைக்கல, இவர்களோடும் யாரும் இன்னும் கூட்டணி வைக்கல. இப்போ இதுதான் வந்து செய்தி. விஜய் அவர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாரு, எனக்கு வந்து கொள்கை எதிரி அப்படின்னா பாஜக தான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அரசியல் எதிரி அப்படிங்கிறது திமுக தான் சொல்லிட்டாரு. இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்கள் வருகிறார் என்றால் மரியாதைக்குரிய அண்ணன் பழனிசாமி அவர்கள் சொன்னதான் நடக்கும். ஏன்னா
ஏற்கனவே அதிமுக வந்து ஏறின கப்பல் அப்படிங்கிறது மூழ்கிற கப்பல் தமிழ்நாட்டை பொறுத்தளவு. வட மாநிலங்களில் அவர் எவ்வளோ ஃப்ராட் பண்ணி வந்து வாக்கு திருட்டுகள் நிறையா நடந்து அதன் மூலமாக அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இன்றைக்கி மைனாரிட்டி அரசு அவங்க வந்து பெரும்பான்மை இல்லை. பாஜக 400 இடங்களில் வெற்றி வருவோம் என்று சொன்னார் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். இப்போ என்ன நிலைமை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிதிஷ்குமாராலையும் சந்திரபாபு நாயுடுவால தான் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ அவருடைய கப்பல் அப்படிங்கிறது மூழ்கிட்டு இருக்கிற கப்பலில் போய் தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அந்த கப்பலில் ஏறும்போது அந்த கப்பலோடு சேர்ந்து அவங்க வந்து மூழ்கிக்கிட்டு இருக்கும்போது அழிகின்ற நிலையில் போய்கிட்டு இருக்கும்பொழுது விஜய் அவர்களையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக வந்து நீங்கள் வந்து எல்லாரும் வந்து அங்கே வந்து தோல்வியை தான் சந்திக்க போகிறாங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. விஜய் அவர்கள் கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கு பிறகு அவரை இயக்குவது யார், என்ன பின்னணியில் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்து அவர் வந்து இந்த ஸ்டாம்பில் வந்து 41 பேர் வந்து இந்த மரணித்ததுக்கு பிறகு அவர் வந்து பிழைத்தது தப்பித்தது, இன்றைக்கி வந்து அவர் வந்து சிபிஐ விசாரணை அப்படி எல்லாமே யார் பின்னணியில் இருந்தாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச கதை தான். அது பாஜகவுடைய ஒரு ஒட்டுக்குழு தான். ஒரு கூட்டணி உருவானா அப்போ நீங்கள் வந்து இயல்பா வந்து அப்படித்தான் இருக்கும். இந்த கூட்டணி உருவானா அந்த கூட்டணி தேராது, கரை சேராது அப்படின்றீங்க. பாஜக இல்லாம அதிமுக விஜய் அப்படின்னா அது வேற கதை. அது வேற. ஆனால் பாஜகவோடு யார் இணைந்தாலும் சரி அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவு சித்தாந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்காத அண்ணன் சொன்னார். சித்தாந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஆரிய கருத்தையும் பார்ப்பனிய கருத்தையும் வந்து உள்வாங்கி கொண்ட அதிமுக இன்னைக்கு அதிமுகவை தின்று செரித்து கொண்டிருக்கிறது பாஜக. அந்த வேதனையில தான் வந்து பழனிசாமி அண்ணன் போன்றவர்கள் இங்கே பேசுறாங்க. என்னை போன்றவர்கள் அப்படிதான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அதனால சித்தாந்த அடிப்படையில் மட்டும் நம்ம பேசுறாருன்னா நம்ம வந்து இது குறித்து தெளிவாக நம்ம பேசுவோம். நான் திரு காமிஸ்ட் இதுவரை கிட்டத்தட்ட இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா முதல் ஒரு வார்த்தை விட்டுருங்க, அடுத்து தொடர்ந்து வந்து தாவேக்கா கூட்டணிக்கு போகிறதா சேஃப், தாவேக்கா கொடிகள் தென்படுது அப்புறம் கூட்டணிக்கு போகிறாங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட 2-3 வாரமாக இதே பேச்சு. தாவேக்கா மௌனம் காக்குது. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறியா? இல்லை, இது ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லணும்னா பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல்ன்ற மாதிரி தாவேக்கா ரொம்ப நிதானமாக தான் இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு ஒரு பெரிய பதற்றம் இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ ஒரு கட்சி பதற்றத்துலையும் ஒரு கட்சி பயத்துலேயும் இருக்காங்க. இப்போ இன்னும் சொல்ல போச்சுன்னா நீங்க வந்து வெறும் அதிமுக தான் இன்னைக்கு கூட்டணிக்கு அழைச்சதுன்னு சொல்றீங்க. இந்த கேப்ல தாவேக்கா எங்க இருக்கு? இல்ல வரேன் சார், பதட்டத்துல இருக்கு, பயத்துல இருக்கு, தாவேக்கா எங்க இருக்கு? ஒரு எந்த பிரச்சனையும் இல்ல, நிதானமா நாங்க முடிவு எடுப்போம். என்ன அவசரம்? நீங்க பேசுங்க, நான் வர அதுதான் பேச வரேன். நீங்க கேட்ட கேள்வி தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க வெறும்னா வந்து அதிமுக மட்டும் அழைச்சதுன்னு சொல்றீங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீமானன் என்ன சொன்னாரு? தம்பி என் கூட வரப்போறாரு, நாங்கெல்லாம் சேர்ந்து பயணிக்க போறோம், இந்த பக்கம் நான் ஒரு அடிக்க போறோம், அந்த பக்கம் அடிக்க போறோம், இந்த திராவிட அரசியல ஒரு உண்டு வழியாக்க போறோம்னார். அப்ப அவர் கூப்பிட்டாரா? நான் சொல்ல வரேன். ஒண்ணு. அதுக்கப்புறம் கேசி வேணுகோபால் காங்கிரஸ்ல இருந்து என்ன சொன்னாரு? விஜய்க்கு ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃபோர்ஸை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணோம்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, எனக்கு கேரளால இருந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்ல எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 29க்கு எங்களுக்கு அது ஒரு வேற ஒரு பரிணாமத்தில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. மாணிக்க தாக்கூர் சொல்லியிருக்காரு, இவ்வளோ எதுக்கு நீங்க எடுத்தீங்க? டிடிவி தினகரன் இப்ப சொல்றாரு, ஓப்பனாவே சொல்லிட்டாரு, ஒரு 3வது அணி அமைய போகுது அவரோட தலைமையில அப்படின்ட்டுன்னு. இவ்வளோ எதுக்கு? ஆளுங்கட்சி துணை முதலமைச்சர் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்நியரசு என்ன சொல்லும்போது அவங்க கட்சி தலைவர் திருமான் என்ன சொன்னாரு? விஜய் எந்த காலத்திலையும் எதிரின்னு சொல்லிட்டாரு, அதை நான் வரவேற்கிறேன், ஆர்எஸ்எஸ் கைப்பாவியாக ஆகக்கூடாது, சங் பரிவாரின் இதுல போய் நீ மாட்டக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல முடிவை எடுப்பாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி நம்ம உதயநிதி ஸ்டாலின் பிரதர் என்ன சொல்றாரு? இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த காங்கிரஸ் மேல கை எப்பவுமே ஜோதிமணி மேடம் இருக்கும்போது கை நம்மோட தான் இருக்கும், நான் நம்புறேன், நம்மளை விட்டு போகாது அப்படின்னா அப்ப அந்த பயம் யார்கிட்ட இருக்கு, பதற்றம் எங்க இருக்குன்றத பாக்குறீங்கல்ல. இததான் நான் சொல்ல வரேன். நாங்க பொறுமையா நிதானமா இருக்கோம், எங்களுக்கு எந்த அரசியல் இதுவும் இல்ல. இந்த நிதானம் அறிக்கை கொடுத்தாரு. 80 தொகுதிகள் விஜய்க்கு துணை முதலமைச்சர் வந்தப்ப அப்படியெல்லாம் ஒண்ணு பேச்சுவார்த்தை நடக்கல, அறிக்கை கொடுத்தாரு சார். இன்னைக்கு ஏன் அறிக்கை வரல சார்? வரும், அததான் சொல்ல வரல. இப்போ நீங்க இந்த பாயிண்ட்ல நான் இப்ப சொல்றேன்ல, இந்த இது எல்லாத்தையுமே இன்னும் யாரு அப்படின்னா இதே பார்த்தா பிரசாந்த் கிஷோரும் சொல்லிட்டு போயிட்டார். அவரோட என்னோட அட்வைஸ் அவருக்கு தேவையில்லை, அவர் வந்து பீகாருக்கு வந்து எனக்கு பரப்புரை பண்ணா நான் ஜெயிக்கவே சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டார். இன்னும் கூப்பிடாத ஒரே ஆள் சொல்லாத யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான். 2% எங்களுக்கு அமெரிக்கால தமிழர்கள் ஓட்டு இருக்கு, விஜய் நான் வந்து பரப்புரை பண்ணாருன்னா நான் ஜெயிக்கலாம் அப்படின்னு அடுத்த எலெக்ஷன் சொல்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு. நான் ஒரு விவாதத்துக்காக இல்ல சார், நான் ஒரு விவாதத்துக்காக தான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லா கட்சிகளும் 4 முனை போட்டி, 3 முனை போட்டி, 6 முனை போட்டி, எத்தனை முனை போட்டியா இருந்தாலும் அந்த இடத்துல ட்ரம்ப் கார்டு த கிங் மேக்கர் இஸ் கோயிங் டு பி விஜய் அண்ணா. அதுக்கு தான் நான் சொல்ல வரது.
புரியுதா? அவர் யாருடன் கூட்டணி சேர்கிறாரோ இல்ல யாரை கை காட்டுகிறாரோ 26 அவங்க வெற்றி வாய்ப்பு. இப்போ அந்நியரசன் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு, அவர் வந்து மூழ்கிடுவாரு போவார்னு. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா நான் வைக்கிறேன், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினா. இப்ப விஜயண்ணா ஒரு ஓப்பனா சொல்றாரு, திருமாவளவன் முதலமைச்சர், நான் அவரை ஆதரிச்சு நிக்கிறேன் அப்படின்றாரு, வேணாம்னு சொல்லிடுவாங்களா? காங்கிரஸை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் சொல்றாரு, காங்கிரஸ் வேண்டாம்னு சொல்லிடுமா? செல்வ பிறந்தங்க இல்ல நாங்க இங்கே இருக்கோம் பாரு, இவங்க வன்னியரசு வந்து இவங்க விசிகா வந்து எங்களுக்கு 4 சீட்டு போதுங்க, நாங்க கொள்கையில் இப்படி தாங்க உட்கார்ந்துருப்போம் அப்படிம்பாங்க. விஜய் தலைமையில தான் விஜய் தான் முதலமைச்சர் சொல்லிட்டீங்க. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन நான் சார் வைக்கிறேன். இந்த இடத்துல எல்லாருமே அழைக்கிறதுக்கு ஏன்னா கிங் மேக்கர் விஜய் தலைமையில, விஜயண்ணா தலைமையில வர போறது, அது மக்கள் கொடுக்க போற கிங் ஆக்க போறாரு. அது 26, அது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. அந்த பாயிண்ட் நெக்ஸ்ட் நான் சொல்ல வருது. இப்ப பாயிண்ட் இந்த வட்டத்துக்குள்ள நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த ஆஸ்பெக்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவர் இன்னைக்கு ஒரு கிங் மேக்கராக, ட்ரம்ப் கார்டாக அவர் யாரை கை காட்டுறாரோ அவர் வெற்றி பெற இடத்துல இன்னைக்கு களம் இருக்கு. அந்த அரசியல் களம் அப்படிப்பட்ட இருக்கு. நீங்க கேட்டீங்க ஏன் பேசவில்லைன்னு. எஸ், ஏன் பேசவில்லை என்றால் அதற்கு இது என்ன காரணம் அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் பொலிட்டிக்கல் மைலேஜ். எடுக்கணும், தவறு இல்லை. ஏன்னா 2 ரீசன். முதல்ல எங்களுக்கு ஒரு துயரம் நடந்திருக்கு, அதை நாங்கள் சரி செய்யணும், அந்த ப்ராப்ளத்தை முடிச்சுட்டு வரணும். எங்கள் குடும்பத்தில் நடந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு அது எல்லாத்தையும் செய்கிறாங்க. நீ குடும்பத்தை தத்தெடுக்கிற வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அது முடிஞ்சிச்சு, கருவறை வைப்போம். இப்போ பாயிண்ட்டுக்குள்ளே நான் வரேன். இப்போ இதை பேசு பொருளாகும் போது தொடர்ந்து ஒரு வாரமாக புள்ளியார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது பாரு அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் டிடிவி ஐயா அந்த சைடு ஒன்று சொல்றாரு. அதான் சொல்றேன், ஒரு கட்சி பதற்றம், ஒரு கட்சிக்கு பயம். எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா நம்ம ஆட்சியை பிடிச்சலான்னு ஒரு கட்சிக்கு பதற்றத்துல இழுக்க ட்ரை பண்றாங்க. ஒரு கட்சி எப்படியும் சேர்ந்துடக்கூடாதா அப்படின்றது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு வியூக அமைப்பாளர் இருப்பாங்க. ஆனா ஒரு கட்சி கூட்டணி போகாம இருக்கிறது வியூக அமைப்பாளர் வச்சுலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த லெவலுக்குலாம் இங்க போயிட்டு இருக்குதா கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் நான் கேள்விப்பட்டேன். இவர் எப்படி ஆட்சி கூட்டணி வச்சிடக்கூடாது, அதுக்கு ஒரு வியூக அமைப்பாளரை கூப்பிட்டு அதுக்கு சில ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்மிங்லாம் பண்றதா கேள்விப்பட்டேன். சரி, அந்த பாயிண்ட் என்னன்னா, இது ஏன் மௌனம் அப்படின்னா, இன்று மக்கள் நீங்க நம்ம பேசுற விவாதத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. மக்கள் அவ்வளவு தெளிவானவங்க, நல்ல சிந்தனை. அப்பா விஜயனா வந்து ஒன்றிய அரசு கூப்பிடுது, துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க, அது சொல்றாங்க, இது சொல்றாங்க, இவ்வளவு ஆஃபர் இருக்கு, இந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இவர் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கு என்ன நிலைப்பாட்டில் இருக்காரோ, நாளைக்கு இதுல யாருமே விஜய முதலமைச்சராக்குவோன்னு வந்து சேரல. அததான் சார், ஏன் கூட வாங்க என்ன முதலமைச்சராக்குன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். அப்ப விஜய் ஏத்துக்க தயாரா இல்ல. அதனால தான் அது வந்து ட்ரம்ப் கார்டு, கிங் மேக்கர் நான் சொன்னேன். எல்லாருக்குமே தன் பக்கம் வந்தால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை ஃபர்ஸ்ட் நீ கொண்டு பண்ணிட்டார். அது காரணம் மக்கள் ஒரு பக்கத்தில் நிற்கிறார் அப்படின்னு. இந்த அனைத்து கட்சிகளும் கூட்டணி கணக்கை போட்டுக்கிட்டு இவர் வந்தா இத்தனை %, இத்தனை ஓட்டு வரும், அப்படி வரும் பேசிட்டு இருக்கும்போது அவர் மக்கள் பக்கம் நிற்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வெறும் திமுக வந்து எதிர்க்கிறதுக்காக நான் வரல. அதிமுக ஒருவேளை ஆட்சியில் இருந்திருந்தா கூட இதே நிலைப்பாடுல இருந்திருப்பார். திமுக எப்படி எதிர்க்கிறாரோ அதே மாதிரி அதிமுக எதிர்ப்பார். அவர் எதுக்கு வராருன்னா, ஒரு சேஞ்ச், பொலிட்டிக்கல் சேஞ்ச், ஒரு சொசைட்டி அப்லிஃப்ட்மென்ட், மக்கள் மேம்பாடு. நான் இவர்கள் யாருக்காகவும் வரவில்லை, நான் ஒரு மாற்று சிந்தனையோட ஒரு தீர்வு அரசியலை நோக்கி வரேன். அந்த தீர்வு அரசியல் மக்களுக்கான அரசியல், மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதான் தெளிவுபடுத்துறாரு. ஒருத்தரையும் பரப்புரையில அது கூட இன்னொன்னு சொல்றாரு, நான் வெட்டு வாக்குறுதி கொடுக்க மாட்டேன், எது சாத்தியமோ மக்களால் எது முடியுமோ அதை தான் செய்வேன்றாரு. அப்ப அவரோட பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது நாளைக்கு நண்பகத்தன்மை இன்னும் 10 மடங்கு 100 மடங்கு உயரும் நான் சொல்ல வரேன். ஓகே, கேட்போம் திரு கேசி பழனிசாமி. இப்போ விஜய்க்கும் தாவேகாவுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. ஒரு தேர்ந்த அரசியல் கட்சியோடு கூட்டணி வச்சாதான் பொலிட்டிக்கல் சர்வைவல் இருக்கும் அப்படின்னு பலரும், அதிமுக சொல்லுது, பாஜக சொல்லுது, பலரும் சொல்றாங்க. இப்போ தாவேகா ஒரு படி இறங்கி வந்திருக்கதா பார்க்க வேணாமா? வெறும் அதிமுக மட்டுமே அந்த டிமாண்ட் வச்சிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களோ? எனக்கு நான் அறிந்த வரையில விஜய் அவர்தான் முதலமைச்சர் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வருவதாக தெரியல. ஆனா அதே சமயத்தில் அதிமுக என்பது ஒரு 54 ஆண்டு ஆன கட்சி, தமிழகத்தை 30 ஆண்டுகளுக்கு மேல ஆன கட்சி. அது எடப்பாடி பழனிசாமிங்கிற தனி மனிதரை விட்டுருங்க, அதிமுக தன்னுடைய அந்த முதலமைச்சர் பதவியை கூட்டணி கட்சிக்கு விட்டு தருகிற நிலைக்கு நிச்சயமா அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் தனித்த முதலமைச்சர் என்கிற நிலை தான் அவர் பயணிக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் 2 நோக்கத்துக்காக இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார். ஒன்று, ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு வராவிட்டாலும் விஜயினுடைய ஆதரவாளர்கள், ரசிகர்கள் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்பதற்கு வாக்களிப்பார்கள். அது அப்படி இல்லை.
இது அதிமுகவை இவர் இப்படி பலகீனப்படுத்துகிறதுனால அதிமுக வாக்குகள் ரிவர்ஸா விஜய்க்கு போயிடும். இவர் என்னால முடியாது, விஜய் வந்தா தான் நான் திமுகவை தோற்கடிக்க முடியும்னா அப்ப அதிமுக ஓட்டெல்லாம் வந்து விஜய்க்கு போயிடும். அந்த அந்த பலகீனத்தை உணர எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு காலகட்டத்திலும் அந்த ஒரு நிலை ஏற்படாது. எந்த ஒரு காலகட்டத்திலும் அந்த நிலை ஏற்படாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் எந்த கட்சிக்கு மாத்தி வாக்களிக்கக்கூடிய மனப்பாக்குவத்தில் எந்த காலத்திலும் இருக்க மாட்டாங்க. டெஸ்டட் பார்ட்டி அப்படின்னா அதிமுக தானே. அப்ப தாவேகா ஓட்டு தானே அதிமுக வர வாய்ப்பு இருக்கு. புதிய கட்சியை நோக்கி போயிருவாங்களா அதிமுக ஓட்டு? அத வாய்ப்பே இல்லை. இல்ல, அதாவது எடப்பாடி பழனிசாமி நினைத்து கொண்டு பேசுவது தாவேகா ஓட்டு அதிமுக வரணும்னு நினைச்சுதான் அவர் பேசுறாரு. ஆனா எப்பவுமே சயின்ஸ்ல ரிவர்ஸ் ஃப்ளோன்னு ஒண்ணு இருக்கு. இது ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆச்சுன்னா அதிமுக ஓட்டு தாவேகாக்கு போயிடும். அதனால எடப்பாடி பழனிசாமி அதிகமாக தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துகிறார். இது ஒரு நோக்கம். இரண்டாவது நோக்கம், எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார்னா, ஏன் அவர் உடனே போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு? ஓபிஎஸ்ஓ தினகரனோ பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு சிக்கல் வந்துடும். அதை தடுக்கணும்னா நம்ம போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கணும் என்று அங்க போனாரு. இப்போ ஏன் விஜய் கூட டெஸ்பரேட்டா இருக்கிறாரு? இப்ப ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட போனா அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பாளர்கள் விஜயோட போவாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி விஜயோட போனா அந்த எதிர்ப்பாளர்கள் பிஜேபியோட போவாங்க. அப்போ ஒரு செக்மேட் பண்ண மாதிரி இருக்கு. இதை ஓவர் கம் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? விஜய் சேர்ந்து பிஜேபிக்குள்ள கொண்டு வந்துட்டா எதிர்ப்பாளர்கள் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு. அப்ப எடப்பாடி பழனிசாமி நோக்கம் ஸ்டாலினை வீழ்த்தி நான் முதலமைச்சர் ஆகுவேன், அதிமுகவை அரியணை ஏற்றுவேன், ஆளுங்கட்சியாக அதிமுகவை உருவாக்குவேன் என்பது அல்ல. நான் என்றென்றைக்கும் என் காலத்துக்கும் பொதுச் செயலர் பதவியை தொடர்வதற்கு இந்த இயக்கம் வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்ல, நான் பொதுச் செயலராக இருந்தால் போதும் என்பதை மட்டுமே மையப்படுத்தி அவர் அரசியல் செய்கிறார். அதனால் ஏற்படக்கூடிய பிழைகள் தான் ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்னொரு பெரிய கட்சி எங்களோட நம்மோடு கூட்டணிக்கு வருதுன்னா அப்ப அதிமுக பெரிய கட்சி இல்லையா? பலமுறை திமுகவை ஒரு 50 ஆண்டு காலத்துல 30 ஆண்டுகள் தோற்கடித்து வென்ற கட்சி ஒரு சாக்ரிஃபைஸ்க்கு வரணும்ல சார், ஒரு இடத்துல இறங்கி வரணும்ல. அந்த இடத்துல நீங்க அதிமுக வந்திருக்குதா பார்க்கலையா நீங்க? நீங்க அப்படி நினைச்சாலே அதிமுக அவுட் சார். நீங்க அதிமுக முதலமைச்சர் விஜய் சொல்றாரு சார். இல்ல சார், அதிமுக ஓட்டு வங்கி குறைஞ்சிருச்சு. அதிமுக உங்க கணக்குப்படி 10 தேர்தல்ல தோத்துருச்சு. ஜெயிக்கணும்னா ஏதோ பண்ணணும்ல. சரி, நான் இன்னும் ரொம்ப பிராக்டிகலா சொல்றேன். விஜயனுடைய பலம் என்ன? நான் கரப்ட். விஜயை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும்னா அவர் 3 விஷயத்தை முன்னிறுத்தணும். ஆன்டி பிஜேபி, ஆன்டி டிஎம்கே, ஆன்டி கரப்ஷன். 2016 இருந்து 25 வரைக்கும் இருந்த அத்தனை அமைச்சர்கள் மேலையும் ஊழல் வழக்கு பதிவு செய்து கைது செய்வேன் அப்படின்னு அறிவிக்க சொல்லுங்க. இன்னும் 25% அவருடைய ஆதரவு கூடும். அப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்லி விஜய் தேர்தல் பிரச்சாரம் போனா அப்ப நீங்க ஸ்டாலின் மேல எங்க இருந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்லுவீங்க? சரி, கேப்போம் நிறைய கேள்வி. நீங்க வந்து இன்றைய அரசாங்கம் கேட்றோம் ரவிராஜா, இன்றைய அரசாங்கம் அதிக ஊழல் கொண்ட ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை நான் அப்புறப்படுத்த வேண்டும், ஊழல் ஆட்சியை திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும்னா நீங்க எப்படி எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் சொல்லுவீங்க? சரி, விஜய் சொல்றாரு இதுக்கு முன்னாடி அமைச்சராக முதலமைச்சராக இல்ல அதிமுக. அப்ப நான் அதிமுக ஆதரிக்கிறேன்னு சொன்னா சரி, ஓகே. இல்ல அடிப்படையில் விஜய் இன்னும் தன்னை வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்றாரு. அதை பலமுறை தெளிவுபடுத்திட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அப்ப எப்படி வருவாரு? இல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். விஜய் முதல்ல படத்துல நடிக்க வரும்பொழுது 2 படம் தனியா நடிச்சாரு. 2 படம் அட்டர் ஃபிளாப். சரிங்களா? அதற்கப்புறம் விஜயோட அப்பா வந்து ஒரு டைரக்டராகவும் ஒரு மூத்த கலைஞராகவும் இருக்கிறதுனால அவர் ஐடியா பண்ணி என்ன பண்ணுறாரு, பெரிய பெரிய ஆக்டர் செட்டெல்லாம் போய் செகண்ட் ஹீரோவாக விஜய் போட சொல்லி கேட்டு எல்லார்ட்டையும் போகிறாரு. எல்லார்ட்டையும் போகும்போது பல பேர் மறுத்துடுறாங்க. விஜயகாந்த் மட்டும் அதை ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் செந்தூர் பாண்டிங்கிற ஒரு படத்தில் அவர் செகண்ட் ஹீரோவை போட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய இந்த ஆக்டிங் லைஃபே வந்து டர்ன் ஆகுது. அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், விஜய் எடுத்த உடனே கட்சி ஆரம்பித்து உடனடியாக முதலமைச்சர் ஆவேன்னு சொல்றதுக்கு அது வந்து பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான் இட் ஷோஸ்.
அது வந்து எப்படி வந்து அவருக்கு practically it is not possible. விஜயகாந்த் ஹெல்ப் பண்ணாரு அதே மாதிரி அதிமுக விஜய் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு நான் சொல்லல. அது அவர் தான் முடிவு பண்ணணும். நாங்க போய் யார்ட்டையும் கெஞ்சி கூத்தாடி எல்லாம் வந்து பண்ணணும்னு அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு விஷயம், அதிமுகங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. வரலாறு பெற்ற மிகப்பெரிய ஒப்பற்ற தலைவர்கள், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அவங்க வழிநடத்தின இயக்கம். சரிங்களா? புரட்சி தலைவர் வந்து வந்த உடனே 4 நாள்ல முதலமைச்சர் ஆகல, வந்த உடனே நான் முதலமைச்சர் ஆகன்னு சொல்லிட்டு வரல. திமுக இருந்தாரு, பதவிகள் பெற்றாரு, கஷ்டங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, அதை ஓவர் கம் பண்ணாரு. திமுகவை தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு மாபெரும் சக்தியா எம்ஜிஆர் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் திமுக வலுவடைந்து நின்றுது. அதுக்கப்புறம் திமுக டிஃபென்ஸ் ஆஃப் ஒபினியன் வந்து வெளியே வராரு. வெளியில வந்தப்போ கூட என்னைக்குமே வந்து அவர் வந்து பெருமையா வந்து நான் வந்து உடனே ஜெயிச்சிருவேன் சொன்னது கிடையாது. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு மாணவன் பரீட்சை எழுதும் பொழுது என்ன ஒரு பதட்டத்தோடு அந்த தேர்தலை எழுதி முடித்து வெற்றி பெறுவோமா என்ற பதட்டத்தோடு இருக்கக்கூடிய மாணவன் எப்படி இருந்தாரோ அது போலதான் புரட்சி தலைவர் இருந்தார். அவர் ஒப்பற்ற மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்த போது கூட அந்த செயலை செய்யும் பொழுது அந்த என்ன ஒரு இது பண்ணணுமோ அந்த ஒர்க் எல்லாத்தையும் கண்டிப்பா பண்ணினாரு. பண்ணாம நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ சூப்பர் ஸ்டார் மாதிரி நம்ம போன உடனே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு என்னைக்குமே சொன்னது கிடையாது, நினைச்சதும் கிடையாது. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு மாணவன் பரீட்சை எழுதுவதற்கு எடுத்துக்கொண்டுகிற எஃபோர்ட்டை எடுத்துதான் பண்ணாருங்கிறத விஜயும் தெரிஞ்சுக்கணும், இப்ப பேசக்கூடிய வன்னியரசும் தெரிஞ்சுக்கணும், இவர் கேசிபி அண்ணனும் தெரிஞ்சுக்கணும். இப்ப புரட்சி தலைவர் என்னைக்கு இருமாப்போட நான் ஜெயிச்சிருவேன் என்னைக்கு சொன்னதே கிடையாது. என்னை விட அவருக்கு அதிகமா வரலாறு தெரியும். தனக்கு பின்னாலேயே புரட்சி தலைவர் போட்டோ வச்சுக்கிட்டு அதிமுக ஜெயிக்காது, அதிமுக காணாம போயிடும், அதிமுக இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்றதுக்கு உங்களை வந்து அவர் எம்எல்ஏவும் எம்பியாவும் ஆக்கி உங்களை வந்து அதிமுக வாரிசா உருவாக்கி விட்டு போல, அதிமுகவை தன் காலத்திற்கும் காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல தொண்டனாக, பதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசமிக்க தொண்டனாக நீங்க இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதிமுக காணாம போட்டுன்னு சாபம் விடுறதுக்கோ இல்ல இது சொல்றதுக்கோ நீங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. திமுக இருக்கு, அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இப்படி பேசுறது உண்மையிலேயே அதிமுக தொண்டர்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கிறது. ஒரு கட்சி வந்து வீக்கா இருக்கிற நேரத்துல தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டு தன் தலையில மூழ்கிரீடத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் கட்சியை நடத்தி ஆட்சியை நடத்தி வெற்றிகரமாக செலுத்தி இருக்கிறாருன்னா பாராட்டணும். அதை விட்டுட்டு இந்த கட்சியை யார் எடுத்து நடத்துறாங்க, 7 பேர் வருவான், 10 பேர் வருவான், எல்லாரும் நடத்திடுவானா, நடத்துவானா நடத்த மாட்டானான்னு உங்களுக்கே தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி பேசுறது வந்து உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது, வருத்தமாகவும் இருக்கிறது. திரு வன்னியரசு, இங்க விஜய் தான் முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்க. ஏன்னா விஜய் யாரோடு சேர்றாரோ அவர் வெற்றி பெறுவார், இல்ல விஜயோட ஓட்டுகள் அங்க போகும் அப்படின்ற பார்வைகள், அவர் வந்து டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுது. அப்போ விஜயோட டிமாண்ட் தானே இன்னும் கூடும். இல்லை, இதுக்கு முன்னாடி மரியாதைக்குரிய அண்ணன் பழனிசாமி அவர்கள் வந்து இந்த ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஜெயலலிதா மாதிரியோ இல்லை சசிகலா மாதிரியோ அந்த ஆட்சியில் வந்து தண்டனை பெற்றவர்கள், உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் இல்லை யாராவது இந்த ஆட்சியில் இருக்கிறாங்களா, இல்லை அப்படி ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது மரியாதைக்குரிய அண்ணன் இதில் வந்து விளக்கணும். போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து அவர் நல்ல அவர் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி. அப்படி பேசுறது அப்படிங்கிறது வந்து யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதிமுக ஆட்சியை சேர்த்து விஜய் சொல்லணும் அப்படின்னாரு. இல்ல கடந்த காலத்துல அதிமுக கூட்டணி வைக்கும் பொழுது உங்களுக்கு பார்ப்பனியம் தெரியவில்லை. கடந்த காலங்களில் திமுக வந்து பிஜேபியில கூட்டணி வைத்து மந்திரி சபையில இடம் பெற்ற போது இந்த பாசிச பாஜக உங்களுக்கு தெரியல. அந்த கட்சியோட இப்ப கூட்டணி வைக்கும் போது மாறி வேற சரித்திரம் புதுசா வந்துருச்சு. ஒரே தேர்தல்ல இல்ல ஒரு நிமிஷம், ஒரே தேர்தல்ல 2 சின்னத்துல நின்னு போட்டிட்டப்போ உங்களுக்கு அதெல்லாம் தெரியல. குறுக்கிட்டீங்க. திமுக சின்னத்துல ஒரு வாட்டியும் பான சின்னத்துல ஒரு வாட்டியும் ஒரே தேர்தல்ல 2 வாட்டி நின்னீங்க. அப்ப அது தெரியல. அதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்க எல்லாம் செய்த புரியும், நாங்க செய்த தவறு. பதில் சொல்லட்டும் வன்னியரசு மட்டும். அதாவது சித்தாந்தம் அப்படிங்கிறது தெரியலன்னா அதை பற்றி வந்து நம்ம பேச வேண்டியதில்லை. அவருக்கு அது தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கனால நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பல. முக்கியமான ஜெயலலிதா அம்மா பக்கத்துல திருமாவளவன் உட்கார வச்சு கட்சி வளர்க்கும் போது அப்ப ஜெயலலிதா அம்மா பார்ப்பனர்னு உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தனியா சீமான் மாதிரி நின்னு ஜெயிச்சிருக்க வேண்டியதானே. இல்ல எதுக்கு கூட்டணி போயிட்டு இருக்கீங்க? குறுக்கிட வச்சீங்க, அவர் பதில் சொல்றாரு. இவ்வளவு வீரவசனம் பேசுற நீங்க ஏன் தனியா நிக்க வேண்டியதானே? இல்ல ஏன் அதிமுக திமுக மாறி மாறி கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்லி வன்னியர்ஸ்.
இல்ல அவர் பேச சொல்லுங்க. நான் பேசும்போது குறுக்கிடாம இருக்கணும். ப்ளீஸ் சார், இங்க தூரமா இருக்கேன் சார். சார் ரவிராஜா சார் இல்ல சார், நீங்க எதிர்கருத்து வச்சிட்டீங்க. 50 வருட கால அரசியல் அனுபவம் மிக்க குடும்பத்திலிருந்து வந்து பேசிட்டு இருக்கேன். ரவிராஜா இல்ல உங்க எதிர்ப்பு பதிவு பண்ணீங்க. அவர் பேசுறது அடிப்படை அறிவு இல்லாம பேசுற மாதிரி காட்டுங்க. 1 இயர்ஸ் ஆடியோ மட்டும் நான் அப்படி பயன்படுத்தல. 1 இயர்ஸ் மட்டும் பேசலாமா? எஸ் நீங்க மட்டும் தான். இல்லை, அதிமுக வந்து 50 ஆண்டுகள் அனுபவம் உள்ள கட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடந்த 2024 தேர்தலில் தென் சென்னை, கன்னியாகுமரி, புதுச்சேரி, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, வேலூர் ஆகிய 7 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. இந்த டெபாசிட் இழந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து மரியாதைக்குரிய அண்ணன் வந்து ஜெயக்குமார் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் வந்து வெளிப்படையாக சொன்னார். நான் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே வந்து நான் இங்கே வந்து ஒரு பெரிய மாவீரனாக இங்கே வந்து இருந்தேன் நான். ஆனால் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் வந்து பாஜக தான் சொல்லி மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார். சொல்கிறது முக்கியமான விஷயம், டெபாசிட் இழந்ததற்கு காரணம் 2021 நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சது தான் அது காரணம் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. அப்போ ஒரு படிப்பினை அப்படிங்கிறது ஒன்றுலேருந்து தான் ஒன்று கிடைக்குது. இப்போ வந்து விஜய் அவர்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா 41 பேர் இறந்தாங்க, பயந்து ஓடுனது யார்? எப்படி வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வர போய் பார்க்கலங்க, உடனே அன்னைக்கே எல்லாருமே போனாங்க, எங்கள் தலைவர் போனாங்க, எல்லாருமே போனாங்க, போய் மக்களை போய் சந்திக்கிறாங்க, ஒப்பாரி ஓலமாக இருந்த அந்த கூட்டத்தை போய் பார்க்குறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க, அந்த பிள்ளைகளை போய் நீங்கள் வந்து அரவணைச்சு பேசுகிறாங்க. இதுவரை போய் பார்க்கல, சும்மா வந்து சினிமாவில் மாதிரி அட்டகத்தியமாக பேசுகிறது மாதிரி வந்து வீடியோவில் பேசிட்டு போகிறது அப்படிங்கிறது எப்படி கிங் மேக்கராக இருக்கும்? அது கிங் மேக்கர் இல்லைங்க விஜய் வந்து. இல்லை சார், அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜோக்கராக வந்து பிஜேபி யாராவது குற்றம் சாட்டுறாங்களா? இறந்தவங்க குடும்பத்திலே குற்றம் சாட்ட மாட்டாங்க. ஏங்க ஒருத்தர் ரெஸ்பான்சிபிள் வேணாமா? நம்மளை பார்க்க வந்த மக்கள், நம்மளை பார்க்க வந்த தொண்டர்கள், ரசிகர்கள் இப்படி இறந்து கிடக்காங்களே, நம்ம ஓடலாமா? ஓடி போய் பயந்து போய் வீட்டில் போய் முடங்கலாமா? காவல்துறை தான் தெரியணும். இல்ல என்னங்க என்ன சொல்றாரு? காவல்துறை தான் அங்க நீங்க உடனே கிளம்புங்கன்னு சொன்னாங்கன்னு ஆதவர்ஜுனா சொல்றாரு. டெல்லியில சுப்ரீம் கோர்ட் அதையே வந்து நீங்க வந்து அதையே உச்சநீதிமன்றத்தில் பேசல, அவங்க உச்சநீதிமன்றத்தில் அவிடவிட்லையா அதை சொல்லல? நீங்க அது வெளியில வந்து பிரஸ்ல வந்து என்ன வேணாலும் சொல்லலாங்க. நீங்க வந்து என்ன தாக்கல் பண்ணீங்க, என்ன உங்களுக்கு வந்து என்ன ரெமெடி கிடைச்சது? அப்ப தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு வலிமையான 2 கட்சிகள் இருக்கு அப்படின்னா அதிமுக, திமுக. இந்த 2 கட்சிகளை வந்து வீழ்த்துவது அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமான அரசியல் பாஜகவுக்கு. அதுல ரொம்ப நுட்பமா வந்து அதிமுகவை அவர்கள் விழுங்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்ப திமுகவை வீழ்த்தணும். திமுகவை வீழ்த்தோம்னா தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பல ஒட்டுக்குழுக்கள் இருக்கோ அதுபோல தமிழ்நாட்டில் நாம் தமிழர் சீமான் தலைமையில் ஒரு ஒட்டுக்குழுவும் விஜய் தலைமையிலான ஒரு ஒட்டுக்குழு சேர்ந்து திமுகவை வந்து திமுக எதிர்ப்பை, திமுக வெறுப்பை கட்டமைப்பு, திராவிட அரசியல் திமுக யார் எதிர்த்தாலும் அவங்க பாஜக ஸ்லீப்பர் செல்னு சொல்றது சரியா? இல்ல பாஜக தான் என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்ற விஜய் அவர்கள் எந்த பாஜகவுடைய கொள்கைக்கு எதிராக பேசியிருக்கிறாரு, போராட்டம் நடத்தியிருக்கிறாரு சொல்லுங்க? எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறாரா? பீகார் நடந்த எஸ்ஐஆருக்கு எதிராக பேசியிருக்கிறாரா? அவர் வந்து இப்ப நடந்த வக்போர்டு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கிறார். எந்த கொள்கைக்கு எதிராக பாஜகவினுடைய எந்த கொள்கைக்கு எதிராக பேசியிருக்கிறாரு, போராட்டம் நடத்தியிருக்காரு சொல்லுங்க? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எதுவுமே பேசல. அப்ப எப்படி நீ கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லுவீங்க? சரி, கொள்கை எதிரின்னு சொல்ற பாஜகவோடு பாஜக காரங்க எப்பாவது என் கொள்கை எதிரின்னு சொல்றிய, எதுக்கு நீ கொள்கை எதிரின்னு சொல்லி பாஜக காரங்க ஏதாவது பேசுறாங்களா? நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அழுகிறது மாதிரி அழு அப்படிங்கிற அரசியல் தான் இங்க போகுது. அப்ப அவருடைய பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமானது. அதிமுகவை இப்ப வந்து கபலீகரம் செய்யாச்சு, திமுகவை வீழ்த்தணும். இந்த ரெண்டையும் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம வந்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஈஸியாக அவங்க வந்து விஜய் அவர்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால தான் சொன்னேன் நான், அவர் வந்து கிங் மேக்கர் அல்ல, பாஜகவில் இயக்கப்படுகிற பொலிட்டிக்கல் ஜோக்கர் நான் சொல்றேன் நான். வார்த்தையில கவனம். திரு காமேஷ், படத்துல எப்படி விஜயகாந்த் வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ணாரோ, ஒருத்தர் கிங் மேக்கர்னு சொல்றதுக்கு எப்படி உரிமை இருக்கோ, நான் அவர் பொலிட்டிக்கல் ஜோக்கர்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா? அந்த விமர்சனம் சரியா இருக்குமா? இல்ல அந்த விமர்சனம் சரியா இருக்குமா அப்படின்றது பாக்குற பார்வையாளர்களை பொறுத்து இல்ல.
அவருடைய செயல்பாடுகள் மீது என்ன நோக்கத்துல சொல்றீங்கன்னு இருக்குல்ல சார். மக்களை விட்டுட்டு அங்க வந்து செத்து கிடக்காங்க, நீங்க வந்து அங்க போய் போகாம வந்து நீங்க எப்படி வீட்டுக்குள்ள போய் முடங்க முடியும்? எப்படி இந்த மனசு வரும்? இவ்வளவு கல் நெஞ்சமுள்ள ஒருத்தர் எப்படி நீங்க தமிழ்நாட்டுல யாராவது பார்க்க முடியுமாங்க? எப்படிங்க இதை வந்து நீங்க வந்து இதை வந்து சரி நீங்க சொல்லுங்க, அவங்க நிதி கொடுக்கணுமா வேணாமாங்க? சும்மா வீடியோ கால் பேசிட்டு ஆறுதல் சொன்னா போதுமாங்க? இதாங்க அரசியல், இதுதான் அட்டகத்திய அரசியல் சொல்றோம். விஜய் செய்வது ஒரு அட்டகத்திய அரசியல், நீங்க கள அரசியல் அல்ல அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே, விஜயகாந்த் எப்படி வந்து விஜயனுடைய சினிமா லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணாரோ அது மாதிரி அதிமுக ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்ற பார்வை வைக்கிறார். விஜயகாந்த் அண்ணன் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னதுல வந்து மாற்று கருத்து இல்லை, ஏத்துக்கிறோம். ஆனா அண்ணா சொன்னாரு விஜயகாந்த் அண்ணன் ஹீரோ, கேப்டன் ஹீரோ, இவர் செகண்ட் ஹீரோவா நடிச்சார் சொன்னார் இல்லையா, அதுதான் மாற்று. அதெல்லாம் விஜயனா தான் அந்த படத்துல ஹீரோ, இவர் கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருப்பார் ஒரு அண்ணன் ரோலா, அதை அண்ணன் புரிஞ்சுக்கணும். இப்போ மற்றவங்களாம் விடுவோம், ஏன்னா முக்கியமா வன்னியரசுக்கு தான் நம்ம சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இவர் வந்து ஒழிஞ்சு போனார் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த இடத்துல என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க, நீங்க போய் கேட்டுக்க சொல்லுங்க. டிஎஸ்பி என்ன சொன்னாரு, அங்க இருக்கிற எஸ்பி என்ன சொன்னாரு, எதுக்கு கிளம்ப சொன்னாரு, எல்லா டீட்டெயில் இருக்கு. நம்ம வந்து அது இதுல கொடுத்துட்டோம். பாஜகவை எதிர்த்து இது வரைக்கும் ஏதாவது ஒன்று எஸ்ஐஆர், வக்ஃப் போர்டு, இது எல்லாத்துக்குமே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. தாவேகா கட்சி சார்பாக, திமுக கட்சி சார்பாக ஏதாவது வந்திருக்கா? இந்த கூட்டணி கட்சி சார்பாக ஆர் ராசா தான் சொல்லியிருக்காரே தவிர திமுக கட்சி சார்பாக சிஏக்கு எதிர்த்து குரல் கொடுத்து அதுக்கு ஒரு இது அறிக்கை விட்டுருக்காரு. அவங்க தொடர்ந்து இருக்காங்க சார் பார்லிமெண்ட்ல. சரி, நான் அதுக்குள்ளலாம் வரல. இவர் சொல்றாருல, இந்த தமிழ்நாட்டிலே 2 பிரதான கட்சிகள் திமுக அதிமுக எதுவுமே இல்லைன்னார்ல. 2014 ஏன் சார் மக்கள் நல கூட்டணியில் போயிட்டு இவர் தலைவர் தான் சார் சொன்னாரு, விஜயகாந்த் அண்ணன் முதலமைச்சராக்காம ஓய மாட்டேன் தூங்க மாட்டேன்னாரு. அப்ப எப்படி போனீங்க? நான் அடுத்து வச்சுட்டே வரட்டும். அந்த மாதிரி இவங்க சொல்றது எல்லாத்துக்கும் இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, அவர் வந்து இப்படி இருக்காரு அப்படி. நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளா, கொள்கையோட நாங்க நிக்கிறோம் சொல்றீங்க, இவங்க திமுகவோட நிக்கிறோம், எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லைன்றீங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு 3 மாசம் முன்னாடி பேசும்போது கூட நம்ம திருமான் என்ன சொல்றாரு, நாங்க எங்களுக்குள்ள 1008 பஞ்சாயத்து இருக்கும், சண்டை போடுவோம், அதுக்காக விட்டு கொடுத்துருவோமா? நாங்க கொள்கையோட நிக்கிறோம், விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றாரு. நான் என்ன கேட்கிறேன், கொள்கை தான் எனக்கு முக்கியம், 4 சீட்டுக்கு மேல எனக்கு வேணாம். நீங்க கொடுத்த 2021 கொடுத்தது அப்படியே கொடுங்கன்னு கேளுங்களேன், சொல்லுங்க, நாளைக்கு பண்ண சொல்லுங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், இது வரைக்கும் அந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதில் வரல. கேட்டிருப்பாரு, விஜயன்னா திருமாவளவனை முதலமைச்சரா ஏத்துக்கிறேன்னு ஒரு இது வருது வச்சுப்போமே, இதுக்கு அவங்க நிலைப்பாடு என்ன சொல்லுங்க. இது வரைக்கும் பேசல. வெற்றி வாய்ப்பு என்னன்னு அதுதான் சார் சொல்ல வரேன். அது அவங்க பதில் சொல்லுங்க. அதுக்கு அவரு பேசுவோம். ஜோக்கர்ன்றீங்கல்ல, நீங்க ஜோக்கர்ன்றீங்கல்ல, அந்த கேள்விக்கு வைக்கிறேன். சரி, உங்க கணக்கு பிரகாரமே வந்தா கூட இப்போ என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். நீங்க கொள்கைக்காக தான் இருக்கோம், பலமுறை இது குறித்து நான் கோட்பாடுக்காக இருக்கு. நான் வரேன். நீங்க பேசும்போது நான் பேசுறேன், அதுக்கு நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. ஜோக்கருக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சரியா? நான் சொல்ல வரேன். என்னோட ரொம்ப சிம்பிளான கேள்வி, என்னோட கேள்வி அவ்வளவுதான். எனக்கு 4 சீட்டு போதுங்க, நான் நிக்கிறவங்க கூட சொல்லலையே. இதே திரும்ப பேசும்போது நாங்க எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், ஆனா நாங்க இந்த வாட்டி விட்டு கொடுக்க மாட்டோம், 2 இலக்கு சீட்டை நாங்க கேட்போம். ஏன் இவங்க எம்எல்ஏ ஆளூர் சார்னவா சொல்லியிருக்காரு, இந்த முறை எங்க மாறுபடல சார். அதுதான் சார் சொல்ல வரேன். அப்ப என்ன விஜய், நான் ஏன் கிங் மேக்கர் சொல்றேன், இதை வச்சு அரசியல் பேசப்படுகிறது. இதுதான் அங்க பாயிண்ட். இவரை காமிச்சு காங்கிரஸ் சொல்லியா என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இந்த வாட்டி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கணும், கிளி பறந்துரும் தாவேகா சார்ந்துனாங்க. இல்ல விஜய் கூட விசிகா போகுன்றதெல்லாம் என்னைக்கும் அடைச்சாச்சுல. அந்த கதவை நானே பூட்டிட்டேன்னு திரும்ப சொன்னார் சார். எல்லாமே மாறும், லாஸ்ட் மினிட்ல மாறும். பழம் நழுவி பாலில் விழும் சொல்லிட்டு இருக்கும்போது நடந்துச்சு. மேல ஐடி ரைட் நடக்குது, கீழே உட்கார்ந்துகிட்டு கூட்டணி பேரம் பேசின கட்சிலாம் இங்க இருக்கு. அதனால நீங்க அப்படிலாம் நேற்று வரை டிடிவி தினகரன் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும், நம்மலாம் ஒண்ணு சேர்ந்து திமுக எதிர்க்கணும்னு சொன்னவர் இன்னைக்கு வந்துட்டு விஜய் தலைமையில் 3வது கூட்டணின்னு பேசிட்டு இருக்காரு. அதனால நீங்க அரசியல்ல ஒரு நாள் வந்து லேட்டும் இல்ல, ஒரு நாள் 1 மணி நேரம் சீக்கிரமும் இல்ல, அது எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். ஓகே, ஒரே வார்த்தை இறுதி கருத்து திரு வன்னியரசு இருந்து. ஒரே வார்த்தை கார்கே இறுதி கருத்து. கார்கே, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் அரசியல் தெரியும்னா எப்படின்னா, கடந்த 2024 டிசம்பர் 6 வந்து ஆனந்தவுடன் சார்பா வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகம் வெளியிடும் பொழுது எங்களை அழைச்சாங்க. முதல்ல எங்களை தான் எங்களை வச்சுதான் அழைச்சாங்க வெளியீட்டு விழாவுக்கான விழா. அந்த விழாவுக்கு முன்னாடி நாங்க போறதா இல்லையா அப்படிங்கிற முடிவு பண்ணும்போது எங்களுடைய தலைவர் சொன்னாரு, மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு, யாதும் உணர்ந்தே தவிர்த்தோம், பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம். இந்த முழக்கம் எதுக்குன்னா, இந்த சூதுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, நாங்க வரமாட்டோம். கடந்த முறை நாங்கள் எங்களுக்கு 6 சீட்டு கொடுக்கும்போது நாங்க சொன்னோம், எங்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடு தான் முக்கியம்,
இல்ல எங்களுக்கு எண்கள் முக்கியம் அல்ல, நாங்கள் பாஜகவை வீழ்த்துவதுதான் முக்கியம். இப்போ நீங்க சொல்லுங்க, எனக்கு 6 சீட்டு போதும்னு அறிவிங்கன்ற, பகிரங்கமா அறிவிங்கன்ற, உங்க அண்ணன் அறிவிக்க சொல்லுங்கன்ற. இருங்க, நாங்க விஜய் ரசிகர் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. விஜய் ரசிகர் கேள்வி கேட்டா கக்குறீம்பீங்க, ரசிகர்ம்பீங்க. கடந்த விஜய் ரசிகர் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் கார்கே, நாங்க என்ன சொல்றோம்னா, முடிச்சுங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல இல்ல, விடுதலை சிறுத்தைகள் ஒரு விடுதலைக்கான இயக்கம். நாங்க பாஜகவை RSS எதிர்க்க வேண்டுமானால் களத்திலிருந்து வெளியேறுவோம், களத்தில் நிற்போம். எங்களுக்கு நாங்க இப்பயும் சொல்றோம், எங்க தலைவர் சொன்னதான் சொல்றோம், எங்களுக்கு தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லங்க. நாங்க களத்துல தேர்தல் புறக்கணிப்பு பாதையில 10 ஆண்டுகள் இருந்த இயக்கம், தேர்தல் புறக்கணிப்பு பாதையில இருந்த இயக்கம். எங்களுக்கு உடனே வந்து அட்டகத்தியா வந்து ஹீரோல சினிமாவில் நடிச்சுட்டு வந்து நாங்க முதலமைச்சர் ஆகும் நாங்க வரல. நாங்க மக்களுக்காக நிக்கிற இயக்கம், மக்களோட நிக்கிற இயக்கம். மக்கள் ஓடி போன ஒரு கோலை பொதுவெளி இது என்னங்க, இது என்ன வார்த்தை கோலை இல்லையாங்க? மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோலைய கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. இன்னைக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இருங்க சார், விட்டு கொடுக்க முடியாது சார். அவர் எப்படி சார் நீங்க பேச விடுறீங்க? என்னோட பேசுவார் சார், சொல்லுது சார், எப்படி அவர் பேசுவாங்க? யார பார்த்து கோழன்றீங்க? மக்களை பார்க்காம ஓடுறாரு. யார் ஓடுனா? இல்ல சார், ஏங்க மக்களை கூப்பிட்டு காசை கொடுத்து அது போகுற கட்சி நாங்க இல்ல. சொன்ன வார்த்தையை காப்பாத்துற கட்சி. அது தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். கேசிபி மோட்டோ நோ நோ கேசிபி மோட்டோ சுப்ரீம் கோர்ட் இல்லங்க சார். சுப்ரீம் கோர்ட்ல அதாவது சாட்சியை கலைச்சு வர நான் வரேன் உங்ககிட்ட வரேன். அரசியல் கட்சி தலைவரை பார்த்து எப்படி சார் அவர் பேச ஒரே ரெண்டு படத்துல வந்து அவர் செகண்ட் ஹீரோவா இருந்தாரு. அது மாதிரி இப்ப இருக்கணும்னா அப்ப ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷனை தாண்டி அதிமுக என்ன பண்ண போறீங்க? விஜய்கிட்ட கொடுத்துட போறீங்களா? அந்த ஒப்பீடே சரியில்லாத ஒரு அதிமுக இன்றைக்கு அந்த அதிமுக வந்து இன்றைக்கு பலகீனமாக இருக்குதுன்னு இவரே வந்து சொல்றாரு. அந்த பலகீனமான தலைமையை தான் நான் இந்த பலகீனமான தலைமை அதிமுகவை அடகு வைத்து விட்டது என்பதுதான். சரி, ஓகே. கண்டிப்பாக இது எல்லாரும் கேட்கிற கேள்வி. விஜய் நான் போக முடியாதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அந்த இடத்துல வந்து சிபிஐ என்கொயரி போட்டுட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இப்ப அங்க போனாங்கன்னா எதிர்வாதம் எப்படி இருக்குன்னா, சாட்சியை கலைத்து விட்டார்கள், அவர் ஒரு பெரிய இதை வச்சு பண்ணிட்டாங்கன்னு எதிர்வாதம் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் பர்மிஷன் வாங்கிட்டு போறாங்க. முன்னாடி தார்மீக கேள்வி சார். அது 15 நாள் சொல்லிட்டாங்க சார். 15 நாள் இப்ப சிபிஐ கொஞ்சம் அதுக்கு முன்னாடி சார் சொல்ல வரேன். இப்ப அவர் போனாருன்னா இது நடக்கும். நான் வன்னியரசுடைய வார்த்தைகள்ல அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்க கூடாது, நான் நிச்சயமா சொல்றேன். ஆனா விஜய் ஏன் போகலன்றது பொதுமக்களுடைய கேள்வி சார். அதுதான் சார் நானும் சொல்றேன். இப்ப அந்த டைம் போகல, 15 நாள் போகல, இப்ப வரைக்கும் போகல சார். அதுதான் சார் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல பர்மிஷன் கேட்டிருக்காங்க. போகாம போனா எதிர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? சாட்சியை கலைத்து விட்டாங்க போகும். ஓகே ஓகே, அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. சரி, ஓகே. இறுதி சார் ஒரே வார்த்தை. வன்னியரசு அவர்கள் இவர் ஆதரவு அரசுனா வந்து பதவிக்கு வரும்போது என்ன கிளை செயலாளர்ல இருந்து அப்படியே படிப்படியா பதவிக்கு வந்தாரா இல்ல டைரக்டா வந்தாரா? இதெல்லாம் உங்க கட்சியில நியாய தர்மம். மித்தவங்க எல்லாம் பண்ணா வேற விஷயம். இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல உங்களால முடியாது. ஏன்னா நீங்க அந்த மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க. அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் வேற கருத்து, உள்ள இருக்கிறப்ப வேற கருத்து. இதுதான் உங்களுடைய கட்சியோட நியாய தர்மம். ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாம். கூட்டணி அழைப்பை விஜய் ஏற்பாரா, இல்ல பொறுமை காக்கிறாரா, நிதானம் கடைபிடிக்கிறாரா, அந்த ட்ரம்ப் கார்டை எப்போ யூஸ் பண்ண போறாரு? பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.